கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த நாளில் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. என்னன்னா, இது செய்தால் சாபம் ஆயிடுமா, அதை செய்தால் சாபம் ஆயிடுமா, சாபம் வந்துடுமா? ஆனால் சாபம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சாபம் இருக்குது. எப்போ ஆசீர்வாதம் இருக்குதோ அதே கூட சாபமாக இருக்குது. ஆனால் அது சாபம் எதனால் வருது, இந்த சாபம் எதனால் வருது நம்ம தெரிஞ்சிங்கன்னா நம்ம அது செய்யாது இருப்போம். ஒரு வேளை செய்தாலும் அதனால் அதிலிருந்து நம்ம இயேசு நமக்கு மீட்பை கொடுக்குறான்றதான் ஒரு முக்கியமான செய்தி. கர்த்தர் உலகத்தை உண்டாக்குனப்போ சாபமே கிடையாது, எல்லாம் ஆசீர்வாதம் தான். மனுஷன் ஆசீர்வாதமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், இதுதான் கர்த்தர் ஏற்பாடு செய்து வச்சார். உலகத்தில் வானத்தையும் முதல் உண்டாக்குனப்போ வானத்தை பூமியை எல்லாம் சர்வ சிருஷ்டினெல்லாம் உண்டாக்கிட்டு கடைசியில் மனுஷனை உண்டாக்கி இதெல்லாம் மிருகங்கோ பறவைங்கோ எல்லாமே உண்டாக்குனார். இதனால மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை தான் உண்டாக்கணும், சாபன்றதே கிடையாது. ஆனால் என்ன நடந்துச்சு சொன்னால், கர்த்தர் ஆதாமை ஏவாளை அது ஏதேன் தோட்டத்தில் சிருஷ்டித்து வச்ச பொழுது என்னாச்சுன்னா, அவங்கக்கிட்ட ஒரு கட்டளை கொடுத்தார், ஒரு காரியம் சொன்னார். இந்த பாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தினுடைய கனி என்ன பண்ணக்கூடாது, நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். சரி இது சாப்பிட்டீங்கன்னா சாவிங்க, நாங்கள் சாவு தான் வரும், சாபம் வரும்ன்ட்டார். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, ஆதாம் வேலையை வேறு இடத்துக்கு எங்கே போனப்போ ஏவாள் தனியாக இருந்த பொழுது பிசாசு என்ன பண்ணால் சர்வ வடிகளை அவங்கள ஏமாற்றிட்டான். நீ பாரு, அந்த பழத்தை அறுத்து நீ சாப்பிடு, இது சாப்பிட்டா சாவே மாட்டீங்க, அதை சாப்பிட்டீங்கன்னா தேவரை போல் ஆயிடுங்கன்னு சொன்னா பாருங்க. அது அவளுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி சரி, அப்போது தேவரை போல் ஆயிடுறோமா, அப்போ நல்லா அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, ருசியாக இருக்கும் போல் இருக்குது, அழகாக இருக்குது, அதை சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு தேவரை போல் ஆயிடணும். உடனே என்ன பண்ணா, புருஷனையும் கேட்கல, கர்த்தர் சொன்ன காரியத்தை நினைவு வரல, அந்த பழத்தை அறுத்து பாதி சாப்பிட்டு பாதி கணவர் கொடுத்துட்டா. நீ ஏன் அப்படி கர்த்தர் சொன்ன, நீ ஏன் கொடுக்குறன்னு, நான் சாப்பிட மாட்டேன் அவனும் சொல்ல, கொடுத்து தான் அவனும் சாப்பிட்டான். சாப்பிட்ட பிறகு கர்த்தர் கேட்டார், இவங்க நிர்வாணிகள் தெரிஞ்சுக்கணும் ஒழிஞ்சிக்கினாங்க, பயந்தாங்க. அப்போ கர்த்தர் என்ன பேசினார், என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் நான் சாப்பிடுவானான்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே ஆதாம் சொன்னார், நானா சாப்பிட்டேன், நீங்கள் தான் எனக்கு துணைக்கு கொடுத்தீங்களா, யார், ஏவாள், அவள் கொடுத்து தான் நான் சாப்பிட்டேன், அவள் தான் கொடுத்தாங்க. அப்போது ஏவாளை கேட்டால் ஏவாள் நானாக சாப்பிட்டேன், இந்த சர்பம் தான் என்னை சொல்லி சாப்பிட வச்சிச்சு, அதை ஒத்து சாடி சொல்லிட்டாங்க. இதனால் கர்த்தர் செய்ய வேண்டாச்சு, அவங்களுக்கு சாபத்தை வர வச்சிட்டார். நீ மண்ணிலேருந்து எடுத்தோன்னு மண்ணுக்கு தான் போவேட்டார். மரணம் சாபம் எல்லாம் அவங்களே வர வச்சுக்கினாங்க, அதனால தான் வந்தது. இப்போது இந்த மாதிரி சாபம் உலகத்தில் வந்துருச்சு. அதுலேருந்து தான் எல்லாமே சாபம். அது செய்து சாப்பிட்ணுன்னா கூட நெத்தி தண்ணி நிலத்தில் விழுது தான் நீ கஷ்டப்படணும்னு எல்லாம் சாபம் அமைஞ்சு போச்சு. இப்போது இதுதான் சாபம் வர்றதுக்கே காரணம். அதுக்கு உதாரணமாக ஆதியாகமம் 27:13 இந்த இடத்துல ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 2 பிள்ளைங்க பெரியவங்க சின்ன முதல் ஏசா யாக்கோபு. இந்த ஏசா யாக்கோபு 2 பேரும் ரெட்டை பிள்ளைங்க. யாக்கோபு என்ன செய்தார்னா, சின்ன பிள்ளை பயிர் தொழில் செய்தார், ஏசா வேட்டையாடி கொண்டு வந்தார். இந்த மாதிரி செய்யும்போது என்ன நடந்துச்சுன்னா, நான் சாவ போகிறேன். அவங்க அப்பா சொன்னார், எனக்கு வேட்டையாடி கொண்டு மாம்சத்தை சமைச்சு கொடுத்தினா அதை சாப்பிட்டு ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால், அதை அவங்க தாயார் கேட்டு சின்ன மகன் மேலே அவளுக்கு ரொம்ப ஆசை. சின்ன மகனுக்கு என்ன பண்ண, நீ போவா, நீ போய் என்ன பண்ணு, இந்த ஆடு பிடிச்சின்னு வா, நான் சமைச்சு தரேன், நீ போய் அப்பா கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோன்னு சொன்னான். ஐயோ, அண்ணனுக்கு உடம்பெல்லாம் ரோமம், நான் போய் நான் உங்களுக்கு பெரிய மகன் சொன்னால் தொட்டு பார்ப்பாரு, இதனாலாம் பார்த்து எனக்கு சாபம் வரணும்னு பயந்தான். அப்போ அவள் சொல்கிறா பாருங்க, ஆதியாகமம் 27:13, அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அப்போது தப்பு செய்தா, பாவம் செய்தா கண்டிப்பாக சாபம் வரும்னு தெரிஞ்சிருக்குது அவன். அதனால் என்ன சொல்லிட்டா,
நான் தானே உனக்கு சொல்கிறேன் கேட்டோம், உன் மேலே வர சாபம் என் மேலே வரட்டுன்னு எடுத்துருவான்னு சொன்னார். இப்போது இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, சாபத்தை நமக்கு நாமே வளர்த்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக சாபம் வரும். நமக்கு நாமே சாபத்தை எப்பவுமே வர வச்சுக்கூடாது. தெரியும் அவளுக்கு தப்புன்னு, ஆனாலும் உன் மேலே வர சாபம் என் மேலே வரட்டும்னு சொன்னால் பாருங்கள், அதே மாதிரி தான் நடந்துச்சு. அதனால் நமக்கு நாமே சாபத்தை வரக்கூடாது. இன்னொரு காரியம் இருக்குது, மத்தேயுல படிக்கிறோம். மத்தேயு 27:24 இந்த இடத்துல இயேசு வந்து சிலுவையில் அறையும்பொழுது அவர் ஒரு தப்பும் செய்யலைன்னு தெரியும். ஆனால் அந்த ஜனங்க பொறாமையினாலாம் பண்ணாங்க, பயங்கரமாக சத்தம் போட்டு இல்லை சிலுவையில் அறையுங்கன்னு சொன்னாங்க. அவர் பிலாத்து என்ன பண்ணார், ஐயோ விசாரித்து பார்த்தா ஒரு தப்பும் செய்யலையே, ஒரு தப்பும் செய்யாத பொழுது எப்படி நான் அவர் சிலுவையில் அழைப்பேன், அந்த ரத்தப்பழி ஏன் மேலே வரும், அந்த சாபம் ஏன் மேலே வரும்னு சொல்கிறாரு. இந்த பாருங்கள், மத்தேயு 27:24 கலகம் அதிகமாகிறதே இல்லாமல் தன் பிரயாசத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் நீதிமானு, ஒரு பாவமும் செய்யல, அவரை நான் கொலை செய்யறதுக்கு அனுபவிச்சாக்கா அந்த சாபம் அந்த இரத்த பழி என் கையில் வரும், அதனால் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்கள், அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்போது அந்த சாபத்தை என்ன பண்ணாங்க, அவங்களே வாங்கினாங்க. சாபம்னு தெரியும், பாவம் செய்யாதவர் அவர் நீதிமான், அவர் சிலுவையில் இருந்து அது பாவம் சாபம். இந்த சாபத்தை என்ன செய்த சாபம்னு தெரிஞ்சோம் பிலாத்து சொன்னா கூட இவங்க என்ன பண்ணல, அதுக்கு என்ன பரவாயில்ல, அந்த சாபம் எங்கள் மேலே எங்கள் பிள்ளைங்க மேலேயும் வரட்டும் நாங்கள். ஸோ இப்போ பாருங்கள், தங்களே அந்த சாபத்தை வர வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. பயங்கரமாக யூதர்கள்லாம் பயங்கரமாக கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பின்னால் வரும்போது பயங்கரமாக கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்களே அந்த சாபத்தை அவங்களே வர வச்சுக்கிறாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எந்த விதத்துலையும் தப்பு பாவம் இது அநீதியானது நம்ம தெரியும் போது, இது தப்பு செய்தால் நம்ம பழி வரும், நம்ம கண்டிப்பாக இதனால் சாபம் வரும்னு தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக அது செய்யவே கூடாது. அப்படி இல்லை பரவாயில்ல என் மேலே வட்டம் அந்த சாபம் அந்த ரத்த பழிவு செய்தால் நம்ம கண்டிப்பாக அதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ஒரு காரியம். அடுத்தது இங்கே பாருங்க, உபாகம் 11:28 நம்ம கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். கற்பனை வசனம், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அதை நம்ம செய்யாத போனால் அதனால் சாபம் வரும். உபாகம் 11:28 எங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். இப்போது கர்த்தருடைய வசனம் படிக்கணும். அதுதான் கர்த்தர் வேதத்தை எழுதி வச்சு கொடுத்துக்கிறார். இந்த எழுதி கொடுத்த இந்த வேதத்தை படிக்கணும். சிலர் படிக்கிறதே இல்லை, ஆனால் படிக்கணும், அதுதான் முக்கியம். படிக்கிறது மட்டும் இல்லை, அந்த படித்து என்ன பண்ணணும், அதை தியானிக்கிறது மட்டும் இல்லை, அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும். அப்படி கீழ்ப்படியாத போனால் கண்டிப்பாக நம்ம என்ன வரும்னாக்கா இந்த சாபம் நமக்கு வரும். இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்நிய தேவர்களை சேவிக்கக்கூடாது. அந்நிய தேவர்களை சேவித்தா ஒரே நானே உங்கள் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். அவரை விட்டு நீ அந்நிய தேவர்களையும் வணங்கினா அதனால் கண்டிப்பாக என்ன வரும், சாபம் வரும். தெரிஞ்சும் நம்ம இதை செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு எச்சரிக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த உபாகம் 28:15 பற்றி பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இந்த உபாகமம் 28 14 வசனங்க பார்த்தீங்கன்னா, முதலில் 1-14 வரலாம் ஆசீர்வாதங்களே வரும். மாவு பிசைத்த தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், நீக்கு போகலாம் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நிறைய வசனம், 14 வசனம் ஆசீர்வாதம் தான். எப்போ அப்படி கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். இந்த 15ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் தேவனா கர்த்தர் கற்பனைகளும் கட்டளைகளும் நடக்க கவனமாக இருக்கணும். அது இல்லாத அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடாமல் போவாயானால் கண்டிப்பாக உனக்கு என்ன வரும்னா
இதை சொல்கிற சாபெல்லாம் வரும்ன்றார். இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, வேதத்தின்படி நடக்கணும். வேதத்தின்படி நடக்கலைன்னா கண்டிப்பாக என்ன வரும்? சாபம் வரும். இதெல்லாம் கர்த்தர் ஏன் எழுதி வச்சுக்காரு? இதுதான் பைபிள் படிக்கணுன்றது, தியானிக்கணுன்றது. இது நீங்கள் உபாகம் 28ஆம் அதிகாரம் படிப்பீங்கன்னா, இந்த 14 வசனம் ஆசீர்வாதம், 15 இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு சாபம் தான் வரும்ன்றார். அப்போ நம்ம ஏன் சாபத்தை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது? சாபத்து கர்த்தர் நம்ம சபிக்கவே மாட்டார். இன்னும் சொல்கிறாருன்னா, நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் பிரியம்னு சொல்கிறார். இஸ்ரவேலை கர்த்தர் பிள்ளைங்களை அவர் கண்டிப்பாக சபிக்க மாட்டார், ஆசீர்வதிக்க தான் செய்வார். சபிக்கவே மாட்டார். ஒரு பிழையாம் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். இன்னொரு பாலாக்குன்ற ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ண, இந்த ஜனங்க இவ்வளோ பெருத்துருக்குறாங்களே, இவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் ஜனமாக்குறாங்க, இவங்க வந்திருக்கிறத பார்த்தா நம்மளை நெருக்கிடுவாங்க போகுது, ஒன்றெல்லாம் பண்ணிடுவாங்க போகுது, அதனால இந்த ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் அந்த பீலையான்ற தீர்க்கதரிசியை கூட்டணும். அவர் சொன்னார், அதோட கத்தர் சொன்ன அதான சொல்லுவேன்றார். இல்லை பரவாயில்ல வான்றான். திருப்பி கத்துட்டு போய் கேட்டால் சரி போன்றார். வந்தால் வாயை திறந்தா ஆசீர்வாதம் தான் வந்து சாபம் வரல. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கத்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். நம்ம கத்தருக்கு பிரியம் இல்லாத கத்தரி வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாது இருப்போமானா கண்டிப்பாக சாபம் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அதிக கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கத்தருடைய வசனம் நமக்கு சொல்லுது. இன்னொரு காரியம், 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதில் ஏல் என்று ஒரு ஆசாரியர் இருந்தார். இந்த ஏல் என்ற ஆசாரியருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் ரொம்ப பொல்லாதுங்க. கத்தரி வசந்து கீழ்ப்படி மாட்டாங்க. கத்தருடைய பிள்ளைங்க காணி கேட்டுனதை பயங்கரமாக அவங்ககிட்ட பிடிங்கி சாப்பிடுவாங்க. அப்புறமா கத்தருக்கு விரோதமாக ஜீவிச்சாங்க. வர்றவங்ககிட்ட உபச்சாரம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்தாங்க. இது அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். எல்லாம் சொல்கிறாங்க, போய் ஜாங்க, அதை பார் உங்கள் பிள்ளைங்க இப்படி செய்கிறாங்க, இந்த காணிக்கைங்களை பிடிக்கிறாங்க, இந்த மாம்சாட்டுங்க அத்தையும் பிடிக்கிறாங்க, இப்படி உபச்சாரம் பண்ணுறாங்க, இதெல்லாம் போய் சொல்கிறாங்க அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக பிள்ளைங்களை கண்டித்து வளர்த்துருக்கணும். பிள்ளைங்களை கண்டித்து வளர்க்கலை. பிள்ளைங்களை கண்டித்து வளர்க்காதனால அந்த பிள்ளைகளுக்கு சாபம் தான் வந்துச்சுன்னு வசனம் படிக்கிறோம் பாருங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பாருங்க, பிள்ளைங்களை கண்டிக்கிறேன். கண்டிப்பாக கர்த்தர் கரெக்டாக சொல்கிறார். நீ பிள்ளைகளை அடக்கி வளர்க்கல, அதனால நியாய தீர்ப்புன்னு கடைசியில் அவங்க 2 பிள்ளைங்களும் சேர்த்து யுத்தத்தில் செத்தே போயிட்டாங்க. அவரும் சேர்த்துல வந்து 2 பிள்ளைங்களும் செத்துட்டாங்க. காரணம் என்ன, தகப்பன் பிள்ளைங்களை கண்டித்து வளர்க்கலை. பாருங்க, நம்ம பெற்றோருக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது. அது என்னன்னா, பிள்ளைங்களாம் அதுக்கு அடிச்சு சாவிச்சுன்னு இல்லை, பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளைகளை பகைக்கிறான்னு வசனம் இருக்குது. அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு போட்டு அடிச்சு பிடிச்சி நொறுக்கணும்னு இல்லை, ஒரு பெரம்பு வச்சு பயப்படுத்தி இது செய்யாத, அது செய்யாத, இங்கே போவாத, அங்கே போவாதன்னு பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும். அப்படி கண்டித்து வளர்க்கலைன்னா கண்டிப்பாக என்ன வரும், 7 பிள்ளைகளுக்கு வந்த சாபம் மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இன்னொரு விஷயம் கூட சொல்கிறோம் பாருங்கள், இந்த காரியம் நம்ம செய்யணுன்னாக்கா பிள்ளைங்க அடங்குமா. இப்போது அந்த நாட்கள் அப்படி இருந்துச்சு. இந்த நாட்களில் கொஞ்சம் வாலிப வயசாக பிள்ளைங்க கீழ்ப்படியதே கிடையாது. என்ன சொன்னாலும் கீழ்ப்படியதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது பெற்றோர் என்ன பண்ணணும், முன்மாதிரியாக இருக்கணும். அதே நேரத்தில் வேறு என்ன செய்யணும்னாக்கா பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு செபிக்கணும். அப்போ கண்டிப்பாக அந்த பிள்ளைகளை கத்தர் மாற்றுவார். அப்புறம் வேறு எதனால் வருதுன்னு சொன்னாக்கா பாருங்கள், நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தரித்திற்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். சிலருக்கு இது பைபிள் இருந்த வசனங்களும் சிலருக்கு தெரியாது. வசனம் கர்த்தர்களோட பேசுகிறாரு. தரித்திரர்களுக்கு என்ன பண்ணோம், கொடுப்பவன் தாழ்ச்சி குறைப்பட்டு போகவே மாட்டான். நீ கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும். ஏழைக்கு இறங்குவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறார், அதே அவர் திரும்ப கொடுப்பார்னா அசல் வட்டியெல்லாம் போட்டு கொடுப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஏழைங்களுக்கு இறங்கணும். இறங்கினா அது ஆசீர்வாதம். அப்படி இல்லைன்னா அவங்க ஏழைக்கு தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வருமா. பாருங்க, எனக்கு எங்கே இருக்குது பணம் தான் அள்ளி கொடுப்பேன், எனக்கு இருக்குதே பத்தலை, என் பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு இருக்கிறதுல தான் கொடுக்க சொல்லி கத்த சொல்கிறார், கடன் வாங்கி கொடுக்க சொல்ல. பாருங்க,
உங்களுக்கு இருக்கிறதுல ஏழைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அது ஆசீர்வாதம். நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணோம், அநேக சாபங்கள் வரணும். பாருங்க, இப்போ நம்ம சொன்ன காரியங்களை ஏறக்குறைய 5 காரியம் சொன்னோங்க. இந்த 5 காரியத்தினால்தான் நம்மளுக்கு சாபம் வருது. சரி, தெரியாத இவ்வளோ நாள் அந்த 5 காரியம் செய்துட்டேன், அதனால் ஏழைக்கு இறங்கலை, வேதத்தின்படி நடக்கலை, பிள்ளைங்களை கண்டித்து வளர்க்கலை, அந்நிய தேவர்களை வணங்கிட்டேன். அது மட்டும் இல்லை, என்ன பண்ணேன், எனக்கு தானே நான் சாபத்தை வணங்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எப்படி அந்த சாபத்தை முறிக்கிறதுன்னு சொன்னால் வசனம் சொல்லி பாருங்க. கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். வசனம் சொல்ற, மரத்தில் தூக்கு போட்டால் சபிக்கப்பட்டவன் வசனம் சொல்லுது. அப்போது நம்ம இவ்வளோ சாபங்கள்லாம் வாங்கினுக்கிறோம். நம்மளே இது செய்யக்கூடாதெல்லாம் செய்து சாபம் வந்துடுச்சு. இந்த சாபத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும் சொன்னால், இயேசு தான் அதை நீக்க முடியும். இயேசு தான் அதை நீக்க முடியும். இயேசுவால முடியாது ஒன்றுமே இல்லை. எந்த காரியத்தை நம்ம செய்துக்கு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வீடு கட்டியிருந்தாங்க, புது வீடு கட்டியிருந்தா அந்த வீடு முழுசாக பாலமாக வச்சுட்டு இருக்குதான். மொத்தம் புது வீடு, பெரிய வீடு. அங்கே ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டாங்க. ஏன் இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ பணம் செலவு பண்ணி இப்படி ஆகி போயிட்டு இருக்குது, வீடு பாழஞ்ச வீடு மாதிரி இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரன் ஊருக்கு பிரசங்கம் பண்ண வந்தால் அவரை கூப்பிட்டு நல்லா கட்டி போடலாம் அரேஞ்ச் பண்ணி அந்த ரூமில் தங்க வச்சாங்க. கத்தர் சொல்லிட்டாராம், படுத்த உடனே இவங்க பயங்கரமாக சாபம் பண்ணுங்க, பாவம் பண்ணுவாங்க, அநியாயமாக சம்பாதிச்சு அநியாயமாக செய்தாங்க, அந்த சாபம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கத்தரை விட்டு பேசினாங்க. பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாபத்தை நம்ம வரவழைச்சிக்கினா இது என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் நம்மளால் பண்ண முடியாது. இயேசுக்கிட்ட வந்து அந்த குறைகளை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி சாபங்கள்லாம் நானே செய்து நீ செய்யக்கூடாதெல்லாம் செய்துட்டேன், நீங்கள் எனக்காக மரத்தில் தூக்கப்பட்டீங்க, அதனால் நீங்கள் சாபமானீங்க, என் சாபத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறோன்னு வசனங்குது, என் குறையெல்லாம் பண்ணீங்க, ரத்தத்தினால கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்துக்கு ஒரு விமோச்சனை தாங்க சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கனாக்கா, உண்மையாக அறிக்கிட்டு பாவத்தை மன்னிப்பு கேட்டால் உங்கள் பாவத்தெல்லாம் கத்தர் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, இந்த சாபத்திலேருந்து முறியடிச்சு சாபத்தை நீக்கிடுவார். இயேசுவால் மட்டும்தான் முடியும். அடுத்த வசனம் கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெரும்படியாகும் இப்படி ஆயிற்று. உண்மையாக நம்ம பாவ மன்னிப்பு பெற்று பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளைகளானால் அவர் கண்டிப்பாக நம்ம சாபத்தெல்லாம் என்ன பண்ணுவார், மாற்றிடுவார். பரவாயில்ல, அப்படி தான் இப்படி தான் செய்வேன்னா அந்த சாபத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியதாகிடும். அப்போது அந்த ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கூட கத்த நமக்கு தருவார். ஏன்னா ஆபிரகாமின் பிள்ளைங்க, நம்ம ஆபிரகாமின் தேவன், அவர் கண்டிப்பாக அந்த சாபங்கள் எல்லாம் முறியடித்து ஆசீர்வாதத்தை நம்ம கட்டிடுவார். பாவம் செய்யிட்டுனே அதனால் சாபம் வந்துச்சு நீ கவலையே படாதீங்க, இயேசுக்கிட்ட வாங்க. இயேசு என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக அந்த சாபத்தை எல்லாம் முறியடிப்பார். சாபத்தை நீக்கி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். கவலையே படாதீங்க. இதுவரையிலும் செய்யாதுன்னு தப்பு செய்யலைன்னா செய்யாது பாருங்க. செய்துட்டு இருந்தால் இயேசுக்கிட்ட வந்தால் கண்டிப்பாக உங்கள் பாவத்தை மன்னித்து சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டிடுவார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி ஒத்துழைக்கிறையா. உடைய பாதப்பிள்ள வர தேவரையே கொடுத்த நல்ல தருணத்திற்கு ஆமை சோத்திருக்கிறையா. அண்டவரே, ஜனங்கள் ஐயோ இந்த சாபத்தில் மாட்டினுமே, அந்த சாபம் செய்து இந்த சாபம் வந்துடுச்சேன்னு எவ்வளோ கவலைப்படுறாங்கப்பா. இந்த சாபத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாது தவிக்கிறாங்கப்பா. அவளுக்கு நீங்கள் கத்தாவே எதனால் சாபம் வருதுன்னு சொல்லி கொடுத்தீங்க, அதே நேரத்தில் இந்த சாபத்திலேருந்து எப்படி விடுதலை பெறுதுன்னு சொல்லி கொடுத்தீங்கப்பா. நீங்கள் சாபத்தை முறியடித்தீங்க. சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால, சிலுவையில் மறுத்ததுனால, சிலுவையில் தூக்கப்பட்டதுனால ஆண்டவரே இந்த சாபத்தை இலவசமாய் ஈவாய் மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்க நீங்கள் வல்லமுள்ள உள்ளவராக இருப்பதற்காக சோத்திருக்கிறோம். இப்போது யார் யார் வந்து ஐயோ நான் தப்பு செய்துட்டேன், நான் பாவம் செய்துட்டேன், இந்த சாபத்தெல்லாம் மாற்றுங்க, எனக்கு இதை மாற்றி ஆசீர்வாதத்தை தாங்கன்னு யார் யார் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து ரத்தத்தினால கழுவும்படி இந்த வேலையில் கேட்கிறார்களோ
அவளோட பாவத்தை சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கட்டிடுங்கப்பா. என்னென்ன தேவையில் இருக்காங்களோ பிள்ளைகள் தேவையெல்லாம் சந்திங்களப்பா. ஆண்டவரே பிரச்சனைகளெல்லாம் மாற்றுங்க, கண்ணீரை தொடைங்க, கவலையை மாற்றுங்க ஆண்டவரே, கஷ்டங்களை மாற்றுங்க, கடன் தொல்லையை மாற்றுங்க. என்ன கோர்ட்டு கேஸோ என்ன பிரச்சனை எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு கிருபை தாங்க. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் வாழ நீங்க உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.